மகரம் ராசிக்காரர்களே, இந்த தை மாதம் உங்களுக்கு சும்மா மாதம் கிடையாது. மகரம் ராசிக்காரர்களே, உங்க வாழ்க்கைய கவனிச்சா ஒரு விஷயம் தெளிவா தெரியும். உங்க கஷ்டம் சத்தம் போடாது. உங்க உழைப்பு விளம்பரம் தேடாது. உங்க வலி யாருக்கும் தெரியாது. ஆனா இந்த தை மாதம் அந்த அமைதிக்கே பதில் கிடைக்கும் மாதம். மகரம் ராசி மனநிலை உள்ளுக்குள்ள எரியிற தீ. மகரம் ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, எல்லாத்தையும் நாமே சமாளிக்கணும். நீங்க உதவி கேட்க மாட்டீங்க, நீங்க அழுது காட்ட மாட்டீங்க, நீங்க தோற்றதா ஒத்துக்க மாட்டீங்க. ஆனா இந்த தை மாதம் உங்களுக்கே தெரியாம மனசு கனமாகும். எவ்வளவு நாள் இப்படியே? நம்ம வாழ்க்கை இதுதானா? இந்த கேள்வி உங்க உள்ளுக்குள்ள எழும். இது பலவீனமில்ல, இது மாற்றத்துக்கான அறிகுறி. வேலை, தொழில் சும்மா பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. மகரம் ராசிக்காரர்களே, நீங்க நினைக்கிறீங்களா நம்மள யாரும் கண்டுக்கல? பெரிய தவறு. இந்த தை மாதம் உங்க மேல பார்வை இருக்கு. உங்க முடிவுகள் கண்காணிக்கப்படுது. உங்க பொறுப்பு எடுக்கும் தன்மை நோட் பண்ணப்படுது. ஆனா உங்க முன்னாடி யாரும் நீ நல்லா பண்ணுறன்னு சொல்ல மாட்டாங்க. அதுதான் மகரம் டெஸ்ட். வார்னிங் ஃபேஸ். இங்கதான் நிறைய பேர் தவறுவாங்க. இந்த தை மாதம் மகரம் ராசிக்காரர்கள் கவனிக்க வேண்டிய 3 விஷயம். தேவையில்லாத வாக்குவாதம், ஈகோல டெசிஷன், எனக்கு எல்லாம் தெரியும்னு ஆட்டிடியூட். இந்த 3ல ஒன்னு கூட வந்தா உங்க உழைப்பு டிலே ஆகும். பணநிலை வருது, ஆனா கையில் தங்கணும். பணம் வரும், ஆனா ஒரே நேரத்துல வராது. சின்ன சின்ன வரவா வரும். பழைய பாக்கிகள் செட்டில் ஆகும். இந்த மாதம் மகரம் ராசிக்காரர்களுக்கு லோன் கிளியர் பண்ண சான்ஸ் இருக்கு. ஆனா நியூ லோன் எக்ஸ், ரிஸ்கி இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ். குடும்பம் நீங்க தான் தூண். மகரம் ராசிக்காரர்களே, உங்க குடும்பத்துல நீங்க இல்லாம எதுவும் நடக்காது. ஃபினான்ஷியல் சப்போர்ட், டெசிஷன் சப்போர்ட், எமோஷனல் சப்போர்ட் எல்லாமே உங்க மேலதான். இந்த தை மாதம் ஒரு கட்டத்தில் நீங்க சொல்வீங்க, எனக்குன்னு யாரு? அந்த ஃபீலிங் டெம்பரவரி. ஏன்னா நீங்க தான் ஃபவுண்டேஷன். காதல் மகரம் காதல் சத்தம் போடாது. மகரம் ராசிக்காரர்கள் காதல் சொன்னா சைலண்ட், டீப், பொசசிவ், லாயல். இந்த தை மாதம் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற மகரம் ராசிக்காரர்கள் ஒரு உண்மை புரிஞ்சுப்பீங்க. நம்ம தான் அதிகம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது உண்மைதான். திருமணம் டிலே ஈக்குவல் டு டினையல் இல்லை. திருமணமாகாத மகரம் ராசிக்காரர்களே, ஒரே கேள்வி, எப்ப? இந்த தை மாதம் அந்த கேள்விக்கு கிளியர் ஆன்சர் வராது. ஆனா ரைட் டிரெக்ஷன் வரும். ராங் அலையன்ஸ் கேன்சல் ஆகும். ரைட் அலையன்ஸ் ஸ்லோவா அப்ரோச் ஆகும். ஆரோக்கியம் உடல் பேச ஆரம்பிக்கும். இந்த மாதம் கவனிக்க வேண்டியது. வார்னிங், நீ பெயின், பேக் பெயின், டைஜஷன், ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ். இது சீரியஸ் இல்னஸ் இல்ல, இது ஓவர்லோட் சைன். தை மாத பரிகாரம் மகரம் ராசிக்கு ஸ்பெஷல். இந்த தை மாதம் மகரம் ராசிக்காரர்கள் ஒரே ஒரு விஷயம் பண்ணுங்க. சனிக்கிழமை 11 நிமிடம் அமைதி. எதையும் கேட்காதீங்க, மனசு மட்டும் பேசட்டும். நீங்க ஒருத்தரை நம்புறீங்கன்னா அந்த நம்பிக்கை முழுசா கொடுக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்கு. ஆனா இந்த தை மாதம் அந்த நம்பிக்கையில சில இடத்துல கிராக் வருது. உங்க முன்னாடி சிரிக்கிற ஒருத்தர், உங்க பின்னாடி உங்க பேரை யூஸ் பண்ற ஒருத்தர், உங்க உழைப்புக்கு கிரெடிட் எடுத்துக்கிற ஒருத்தர், இவங்க எல்லாம் இந்த மாதம் கிளியரா தெரிய ஆரம்பிப்பாங்க. இதுக்கு காரணம் கோபம் இல்ல, பகை இல்ல, இது சனி லெசன்ஸ். மகரம் ராசிக்காரர்களே, நீங்க வாழ்க்கையில எப்போ சக்சஸ்ஃபுல் ஆக ஆரம்பிச்சாலும் உங்க கூட 3 வகை மனிதர்கள் வருவாங்க. 1. உங்க வளர்ச்சிய பார்த்து பயப்படுறவங்க. 2. உங்க உழைப்பை யூஸ் பண்ண நினைக்கிறவங்க. 3. உங்கள சைலண்டா புல் டவுன் பண்றவங்க. இந்த 3மே ஒரே நேரத்துல எக்ஸ்போஸ் ஆகும். இதனால தான் இந்த மாதம் உங்களுக்கு சடன் ஆங்கர் வரும். எவ்வளவு நாள் இப்படியே? நம்ம வாழ்க்கை இதுதானா? இந்த கேள்வி உங்க உள்ளுக்குள்ள எழும். இந்த கோபத்தை ரியாக்ஷனா யூஸ் பண்ணாதீங்க. அப்சர்வ் பண்ணுங்க, நோட் பண்ணுங்க, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. ஆக்ஷன் லேட்டர். இப்ப வேலை, தொழில் விஷயத்துக்கு வரலாம். மகரம் ராசிக்காரர்களே, இந்த தை மாதம் உங்க வேலை பிளேஸ்ல பவர் ஷிஃப்ட் நடக்குது. அத்தாரிட்டி சேஞ்ச், ரெஸ்பான்சிபிலிட்டி இன்க்ரீஸ், டெசிஷன் பிரஷர். இது ப்ரொமோஷனுக்கு முன்னாடி வரும் டென்ஷன். ஆனா
இங்கதான் நிறைய மகரம் ராசிக்காரர்கள் செல்ஃப் டவுட்டுக்கு போயிடுவாங்க. நாம இதுக்கு ரெடிதானா? நீங்க ரெடி இல்லன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்ககிட்ட வந்திருக்காது. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இந்த மாதம் உங்க மேல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகம், ஆனா அப்ரிசியேஷன் குறைவு. அதுதான் டெஸ்ட். நீங்க கம்ப்ளைண்ட் பண்றீங்களா இல்ல காமா பெர்ஃபார்ம் பண்றீங்களா? இதுல தான் உங்க ஃபியூச்சர் ரோல் டிசைட் ஆகுது. பணம். மகரம் ராசிக்காரர்களுக்கு பணம் என்றாலே சேஃப்டி. இந்த தை மாதம் மணி ஃப்ளோ ஸ்டேபிள். ஆனா எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்ஸ் வரும். ஃபேமிலி, மெடிக்கல், ரிப்பேர், லீகல் ஆர் டாக்குமெண்ட். இதெல்லாம் ஸ்ட்ரெஸ் கொடுக்கலாம். ஆனா இந்த எக்ஸ்பென்ஸ் லாங் டர்ம் ரிலீஃப்க்கு காரணமாகும். இந்த மாதம் ஒரு விஷயம் மட்டும் ஸ்ட்ரிக்டா அவாய்ட் பண்ணுங்க. எக்ஸ் ஃப்ரெண்டுக்கு மணி, எக்ஸ் வெர்பல் ப்ராமிஸ், எக்ஸ் இமோஷனல் லெண்டிங். இது சொல்றது ஃபியர்ல இருந்து இல்ல, எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து. இப்ப லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப். மகரம் ராசிக்காரர்கள் காதலிக்கிறீங்கன்னா அது ஹாஃப் ஹார்ட் இல்ல, ஃபுல் கமிட்மெண்ட். ஆனா இந்த தை மாதம் உங்களுக்கு ஒரு ரியலைசேஷன் வரும். நம்ம தான் அதிகம் கிவ் பண்றோம். இது பெயின்ஃபுல் தான், ஆனா நெசசரி. ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற மகரம் ராசிக்காரர்கள் இந்த மாதம் 2 சாய்ஸஸ் முன்னாடி நிற்பீங்க. பவுண்டரி செட் பண்ணலாமா, எல்லாத்தையும் டாலரேட் பண்ணலாமா? இங்கதான் உங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் டிசைட் ஆகுது. திருமணம். மகரம் ராசிக்காரர்களே, டிலே ஆகிறது ரிஜெக்ஷன் இல்ல. இந்த தை மாதம் ஒரு விஷயம் கிளியர் ஆகும். ராங் அலையன்ஸ் ஃபுல்லி க்ளோஸ், ரைட் அலையன்ஸ் ஸ்லோவா ஓபன். பேரண்ட் சைட்ல டிஸ்கஷன் அதிகமாகும், பிரஷர் வரும், ஆனா டெசிஷன் லேட்டர். ஆரோக்கியம். இந்த மாதம் உங்க உடல் உங்களோட பேச ஆரம்பிக்கும். ரெஸ்ட் தேவை, பிரேக் தேவை, பேலன்ஸ் தேவை. இக்னோர் பண்ணினா நெக்ஸ்ட் மந்த் இம்பாக்ட் வரும். எஸ்பெஷலி நீ பெயின், பேக் பெயின், ஸ்லீப், டைஜஷன். இதெல்லாம் வார்னிங் பெல். ஒரு முக்கியமான ஆன்மீக உண்மை. மகரம் ராசிக்காரர்கள் எப்போ தனிமை ஃபீல் பண்றீங்களோ அப்பதான் உங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டார்ட் ஆகுது. இந்த தை மாதம் அந்த ஸ்டேஜ். சனி உங்களை பனிஷ் பண்ணல, சனி உங்களை ப்ரிப்பேர் பண்றார் ஃபார் பிகர் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஹையர் பொசிஷன், லாங் டேர்ம் ஸ்டெபிலிட்டி. இதுக்கு தான் இந்த பிரஷர். மகரம் ராசிக்காரர்களே, நீங்க வாழ்க்கையில எப்போ சக்சஸ்ஃபுல்லாக ஆரம்பிச்சாலும் உங்க கூட 3 வகை மனிதர்கள் வருவாங்க. 1. உங்க வளர்ச்சியை பார்த்து பயப்படுறவங்க. 2. உங்க உழைப்பை யூஸ் பண்ண நினைக்கிறவங்க. 3. உங்களை சைலண்டா புல் டவுன் பண்றவங்க. இந்த 3மே ஒரே நேரத்துல எக்ஸ்போஸ் ஆகும். இதனால தான் இந்த மாதம் உங்களுக்கு சடன் ஆங்கர் வரும். எவ்வளவு நாள் இப்படியே? நம்ம வாழ்க்கை இதுதானா? இந்த கேள்வி உங்க உள்ளுக்குள்ள எழும். இந்த கோபத்தை ரியாக்ஷனா யூஸ் பண்ணாதீங்க. அப்சர்வ் பண்ணுங்க, நோட் பண்ணுங்க, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. ஆக்ஷன் லேட்டர்.